ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ஸோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் டிவிகே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீடிங்கில் இருக்காங்க. அண்ட் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 39 தொகுதியில் வந்து டிவிகே வந்து வின் பண்ணிட்டு அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 69 தொகுதியில் அவங்க வந்து லீடிங்கில் இருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 108 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். அண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க. அண்ட் அவங்களோட கூட்டணி கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து 118 சீட்ஸ் தேவை. இன்னும் வந்து 10 சீட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிசிட்டில் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்காது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட 5 சீட் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட 5 சீட் இருக்குது, சிபிஐ சிபிஎம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட் இருக்குது, விசிகே கிட்ட 2 சீட் இருக்குது. இவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து ஆட்சி அமைச்சிடலாம். ஒருவேளை அப்படி சப்போர்ட் கிடைக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கு சட்டசபை அமையும். அண்ட் 6 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எலெக்ஷன் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்னைக்கு சன் டிவியோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல 5% அளவுக்கு கிராஷ் ஆயிருந்தது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் தான். இதுக்கு மேலே அவங்களோட பிஸ்னஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமோன்னு சொல்லிட்டு மார்க்கெட் நினைக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலாக பார்க்கும்போது காலையில் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். விடியற் காலையில் 2 மணிக்கு வந்து ட்ரம்ப் வந்து அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் சம்மந்தமே இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லாத நாடுகளோட கப்பலெல்லாம் வந்து மாட்டிகிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த கப்பல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே கொண்டு வர போகிறோம். அண்ட் இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போடுறாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷனை ஒரு வேளை ஈரான் தடுத்தாங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்டாக்காக எடுத்துக்கிட்டு நாங்களும் வந்து ரிட்டாலியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டைம் நம்ம டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 3:30 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்கள் போயிருக்கு. அந்த அமெரிக்கன் வார்ஷிப்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து கிராஷ் ஆகுது. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $114 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5:45 ஒரு அப்டேட் வருது. யூஎஸோட சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2 அமெரிக்கன் மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஈரானோட நேவி வந்து தாக்குதல் நடத்தினால எங்களோட கப்பல்களுக்கு எந்த சேதமும் ஏற்படலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரிட்டாலியேட் பண்ணலன்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் கூல் ஆகிட்டு க்ரூட் ஆயில் வந்து $110-111 அளவுக்கு விழுந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் எஸ்கலேட் ஆகலாம் அன்ற பயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பதட்டம் இருக்குது. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து 2% அளவுக்கு நெகட்டிவாக மாறிடுச்சு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த எல்லா கெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக காமிச்சிட்டு இருக்கு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நமக்கு நாளைக்கு காலையில் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல கப்பல் எல்லாம் வெளியெடுத்துட்டு வரேன்னு சொன்னதுனால அந்த பாசிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டில் பிளே அவுட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி லீடிங் வராங்க, அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து லீடிங் வராங்க. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக ரேலி ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 290 பாயிண்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து ரேலி ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செல் ஆஃப் வருது. காரணம் என்னன்னா ஈரான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடியதாக வச்சுருக்கோம், அந்த பிரச்சனையில் எங்களோட ஸ்டாண்ட்ஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செல் ஆஃப். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவோட நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு அண்ட் எங்களோட பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம். அப்படி ஏதாவது எங்களோட பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் பாகிஸ்தான் மூலிமா அமெரிக்காவுக்கு தெரிவிப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிகவர் ஆகிட்டு ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவ் வருது. அதாவது ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு அப்டேட் வரும்போது மார்க்கெட் மேலேயும் கீழே பயங்கரமாக மூவ் ஆகுது. ஸோ ட்ரேடர்ஸ் யாரும் ட்ரேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3300 கம்பெனியில் 2136 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1185 கம்பெனி வந்து நெகட்டிவாகவும் இருக்குது. அண்ட் செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஐடி செக்டார் வந்து 1% வந்து நெகட்டிவாகவும் ஆட்டோ செக்டார் வந்து 0.4% பாசிட்டிவாக இருந்தது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் டேட்டாலாம் வந்துருந்தது. ஏப்ரல் மாதம் என்ன வியாபாரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டேட்டா வந்துருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருந்தது. அண்ட் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து 1% அளவுக்கு பாசிட்டிவாகவும் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பை சைடு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2835 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4764 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பார்க்கப்படுது. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தது. அண்ட் ஈவினிங் இந்த 3:30 மணிக்கு அந்த அப்டேட் வந்தது இல்லையா,
அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் 1.5% அளவுக்கு விழுந்து $4,530 அளவுக்கு விழுந்தது. ஸோ அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தது. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் 15,057 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 13,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2,45,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட நிலவரம். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து $111 பர் பேரல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட USD/INR வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 17 பைசா மறுபடியும் டிப்ரிஷியேட் ஆகி $95.06 அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம் தான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு வந்தோம்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மந்த் ஆன் மந்த் பேசிஸில் மார்ச் மாதம் வந்து ஆன சேல்ஸை விட ஏப்ரல் மாதம் அதிகமாக ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் வாகன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 12,166 வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இது 10,133 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயமாவே இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஓலாவில் நடந்த நெகட்டிவான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது காம்பன்சேட் பண்ணுமுன்னா பண்ணாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பாசிட்டிவாக ஷேர் ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சது. நீங்கள் ஒரு வேளை ஓலா எலக்ட்ரிக்கில் ட்ரேட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. விலை வாங்கலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுக்கான கம்பெனி இது கிடையாது. மேபி எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது டேர்ன் அரவுண்ட் ஆகலாம். ஆனால் அதுக்கான 100% கேரண்டி நம்மளால கொடுக்க முடியாது. அடுத்து இன்னைக்கு வோடஃபோன் ஐடியா ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 10% மேலே பாசிட்டிவ் வந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இவங்க கட்ட வேண்டிய AGR டியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அது வந்து இவங்களுக்கு ஒரு தலைவலியாக இருந்தது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா AGR டியூ வந்து 87,000 கோடி கட்ட வேண்டியதாக இருந்தது. அதில் 22,000 கோடியை கழிச்சு 64,000 கோடியை நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கூட நீங்கள் உங்களுக்கு வந்து 5 வருஷம் மொரட்டோரியம் கொடுக்குறோம். அதாவது 2031 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த AGR டியூஸும் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 2032லேருந்து 2035 வரையும் அந்த 4 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு 100 கோடி ரூபா மட்டும் AGR டியூஸில் கட்டுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ஸ்டால்மெண்ட்டாக 6 வருஷத்துக்கு வந்து ஈக்குவலாக வந்து கட்டி முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வோடஃபோன் ஐடியாவோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 கோடி வந்து லோன் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த கம்பெனியை ரிவைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா டேர்ன் அரவுண்ட் ஆயிடுமோன்ற ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரேலி ஆயிருக்கு. அடுத்து இன்னைக்கு CDSLோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% அளவுக்கு நெகட்டிவ் இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட Q4 நம்பர் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டர்டே வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 10% மேலே ரேலி ஆச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல 6% அளவுக்கு பாசிட்டிவ் வந்துருக்கு. இதுக்கு காரணம் இவங்களோட Q4 ரிசல்ட் நல்லா இருந்தது தான். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ் மதர்சன் சுமி சோனா காம்ஸ்டார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் வந்திருக்கு. என்னன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரிஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து 25% டேரிஃப் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ட்ரம்ப் எதிர்பார்த்த மாதிரி டீல் அவங்க சைன் பண்ணாதனால மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதற்படி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய கார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 25% டேரிஃப் போடுறதா சொல்லியிருக்காரு. இதில் என்ன நெகட்டிவான விஷயம்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு நிறைய ஆட்டோ பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ உபரி பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அந்த கம்பெனிஸ்க்கு வந்து நெகட்டிவான விஷயமா இது பார்க்கப்படுது. ஸோ மதர்சன் சுமி சோனா காம்ஸ்டார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15% அளவுக்கு அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 724 கோடி ரூபா வந்து அவங்க லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்ஜின் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட ஷேர்ஸ் விழும்போது வாங்கிக்கலாம், இப்போ வாங்க வேணாம். அடுத்து அசோக் லேலண்டோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி உங்களோட டேட்டா வந்து நல்லா தான் இருக்கு. ஆனால் எஸ்டிமேட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா 15,800 யூனிட் வந்து இவங்க சேல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 14,650 யூனிட் தான் சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மைல்டான நெகட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் செபி வந்து பார்த்தீங்கன்னா RBIக்கும் IRDAக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா MCXக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்ன ஆர்டர்னா இதுக்கு மேலே பேங்க்ஸும் சரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் சரி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா MCXோட ட்ரேடிங் வால்யூம் கம்மியாகும். ஸோ அது வந்து MCXோட ப்ராஃபிட் மேலே ஒரு இம்பாக்டாக காமிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் 2.5% அளவுக்கு விழுந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நல்ல விஷயம் தான். இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கில் திடீர்னு வந்து கேப் அப்போ கேப் டவுன் ஆகும்போது பயங்கரமான லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் $110 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் காமிச்சிட்டு இருக்கு. ஆனால் ஈவினிங் 3:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனை அதிகமாயிடுமன்ற பயத்தினால தான். ஆனால் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, எங்க கப்பல் மேலே அடியே படலங்கன்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டானுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா
மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், ஏதாவது பாசிட்டிவான அப்டேட் வந்துச்சுன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. அமெரிக்கன் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.4% நெகட்டிவாகவும், அவங்களோட நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1% பாசிட்டிவாகவும், அண்ட் S&P 500 வந்து பார்த்தோம்னா 0.14% நெகட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3:30 மணிக்கு விழுந்தது இல்லையா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு $30 அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.